எம்ஜிஆர் வந்து கூப்பிட்டு விடுறாரு அவரை. இங்க பாரு, உங்க அப்பா பெரிய தலைவர், நீ வந்து இந்த மாதிரிலாம் சத்தம் போடக்கூடாது, உனக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட வந்து கேளு, நான் தர்றேன். அவர் மூக்க முத்து வந்து அப்போ கொஞ்சம் அந்த நடிக்கிறதெல்லாம் விட்டுட்டு அவர் வந்து ரொம்ப குடிக்கலாம் ஆரம்பிச்சிட்டாருன்னு சொல்லும் போது அவங்க அப்பா வந்து பார்ப்பாரு, அவங்க பணம் கொடுப்பாங்க, வாங்கிட்டு போயிடுவாரு. ஒரு சமயம் வந்து ஏதோ ஒரு சத்தம் போட்டுறாரு மூக்கமுத்து. அவங்க அப்பா கிட்ட, அவங்க அப்பா இருந்தாரா அந்த இடத்துல இல்லையான்னு தெரில, ஆனால் அவர் வந்து பலர் அறிய சத்தம் போட்டுறாரு. சத்தம் போட்ட உடனே எம்ஜிஆர் வந்து கூப்பிட்டு விடுறாரு அவரை. இங்க பாரு, உங்க அப்பா பெரிய தலைவர், நீ வந்து இந்த மாதிரிலாம் சத்தம் போடக்கூடாது, உனக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட வந்து கேளு, நான் தர்றேன். அவரை வந்து அசிங்கப்படுத்துறத வந்து நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்றாரு. இவருக்கு வந்து அதுதான் அந்த நட்பு. என்னதான் இருந்தாலும் அவரை போய் வந்து இப்போ பேசலாமா வைக்கலாமா அப்படின்றாரு. அண்ணே, நான் உங்க கட்சியில சேர்ந்துக்கிறேன்னு. அது தப்புப்பா. உங்க அப்பா ஒரு கட்சி தலைவரா இருக்கும் போது நீ அந்த கட்சிக்கு தான் விசுவாசமா இருக்கணுமே தவிர என் கட்சிக்கு நீ வரக்கூடாது. அது வந்து துரோகம். நீ அப்படி செய்யக்கூடாது. உனக்கு என்ன வேணுமோ சொல்லு, நான் செய்யறேன்.